சரிங்களா, இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது. நேற்று முதலே இதனுடைய நகர்தல் வேகம் என்பது ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று காலை அது 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. அதற்கு பிறகு 4ஆக மாறியது. அதற்கு பிறகு 7ஆக மாறி தற்போது மீண்டும் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. இப்படியாக படிப்படி அதனுடைய நகரும் வேகம் என்பது மாறுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தால் சரியாக எப்போது அது கரையை கடக்கும், எங்கு கரையை கடக்கும் என்ற கேள்வி எழுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த டிட்வா புயலை பொறுத்தவரையில் இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்பை பார்க்கும்போது அதே போன்ற அளவு தமிழகம் பாதிக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் பரவலாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ரெட் அலர்ட் எல்லாம் விடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய சேதத்தை இந்த டிட்வா புயல் மழை வெள்ளம் ஏற்படுத்தியது. அதை போன்ற பாதிப்பை தமிழகத்திலும் ஏற்படுத்துமா என்ற அச்சம் பரவலாக காணப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த புயல் சரியாக எங்கு இருக்கிறது என்றால் புதுவைக்கு தெற்கே தென்கிழக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் நகர்ந்து வருகின்றது. அதே போன்று சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகர்த்தல் வேகம் மற்றும் அது தற்போது இருக்கக்கூடிய இடத்தை கணிக்கும் போது நாளை அது கரையை தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இலங்கை முழுவதுமாக இலங்கையினுடைய நிலப்பரப்பின் மேல்தான் இந்த புயல் தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்றது. இலங்கை விட்டு முழுவதுமாக இன்னும் விலகவில்லை என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கையுடைய நிலப்பரப்பை விட்டு விலகி அதற்கு பிறகுதான் டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதி அது அடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதானமாக இலங்கையினுடைய நிலப்பரப்பில் தான் இந்த புயல் மையம் கொண்டிருக்கின்றது. அது மெல்ல மெல்ல அங்கிருந்து விலகும். அங்கு விலகக்கூடிய நிலையில் அது நேராக தமிழகத்தை நோக்கி வருகின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகும் போது டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதியை டிட்வா புயல் அடையும். அதற்கு பிறகுதான் அது இலங்கை விட்டு முழுவதுமாக விலகி, அதாவது இலங்கையினுடைய வட இலங்கை கடல் பகுதியை விட்டு முழுவதுமாக விலகி அது முழுவதுமாக டெல்டாவை அடையும் போது காற்றின் வேகம் என்பது அப்போது 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதலில் குறிவைத்திருப்பது டெல்டாவை தான் என்று தெரிவிக்கிறார்கள். டெல்டாவை அது அடையும் போது அப்போது பசிபிக்குடைய உயர் அழுத்தம் ஏற்படும். நாளை காலையில் அது முழுவதுமாக டெல்டாவை தமிழகத்தை அடையும் போது நெருங்கும் போது பசிபிக்குடைய உயர் அழுத்தம் ஏற்பட்டு புயலுடைய இந்த வேகம் என்பது குறையும். அதாவது வேகம் என்றால் நகரக்கூடிய வேகம் என்பது குறையும், அல்லதென்றால் நின்றபடியே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். பசிபிக் உயர் அழுத்தம் ஏற்படும் போது நின்ற இடத்திலிருந்தே அது தன்னுடைய வேலையை காட்டும் என்றும் அது நகர்தல் வேகம் மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் காற்று அதிகமாக இருக்கும், மழையின் அளவும் பரவலாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அது நாளைய தினத்தில் வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த காத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திராவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது அது சரியாக நாளைய தினத்தில் தான் அது கரை இன்னும் சற்று நெருங்கி வரும்போதுதான் அதனுடைய செயல்பாடுகளை வைத்து அது சரியாக எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்று துல்லியமாக கணிக்க முடியும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்களாம் தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னைக்கு அருகே இந்த புயல் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியம் முதல் வட தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மதியம் முதல் தொடங்கி நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, அதே போன்று உள்ளிட்ட பகுதியில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்றும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை நாளை இருக்கும் என்றும் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையிலும் பல்வேறு இடங்களில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் இந்த டெல்டா மற்றும் அதையொட்டிய கடலோர மாவட்டம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் இந்த புயலின் தாக்கம் காரணமாக தரைக்காற்று அதிகமாக இருக்கும். அதாவது 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை 70 முதல் 90 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் மற்ற மாவட்டங்களில் 55 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த புயலுடைய அந்த இறுதி கட்டம் என்பது நாளைதான். இன்று மதியம் முதல் அதனுடைய தாக்கம் என்பது தீவிரமடையும். என்றால் இலங்கையினுடைய நிலப்பரப்பை முழுவதுமாக அது விட்டு விலகும் போதுதான் அது தமிழகத்துக்கு முழுவதுமாக குறிவைக்கும். அந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகுதான் அது தன்னுடைய வேலை காட்ட தொடங்கும். அது இன்று மதியத்துக்குள்ளாக அந்த புயலுடைய முழு அந்த குறி என்பது தமிழகத்தை நோக்கி நகரும். அது இன்று மதியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகுதான் டெல்டா மற்றும் வட தமிழகம், அதற்கு பிறகுதான் வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட பகுதியில் குறிவைத்து அது எப்போது எங்கு சரியாக கரையை கடக்கும் போது அதனுடைய தாக்கம் இன்னும் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கு என்பதை வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரிய வரும். ஷர்மிளா.
விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.